ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பம்பர் லாட்ரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 455. சரிங்களா, 455 நேற்று ரிசல்ட்டு. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நான் 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 5, 6, 7ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 5ஆம் நம்பரு பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, 5ஆம் நம்பரு பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸு. அதே மாதிரி ஏபிபிசிஏசியில் பாருங்கள், ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 55 பிசியில் பாஸ் ஆகிருக்குது. முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்ததுலையே 55 பிசியில் பாஸ் ஆகிருக்குது. வாங்க இப்போ திருடிஜிட்டை பாருங்கள். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்து 255ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 455. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. சரிங்களா, ஓரளவுக்கு நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிக்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 25/1/2026 சம்ருதி 39 உண்டான கேசிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கையும் தான் வீடியோ நிறையா பேர் பார்க்குறதுக்கு தூண்டும். ஓகேங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் நிறையா பேர்த்துக்கு வீடியோ பார்க்குறதுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதனால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 6, 8, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதான் அளவாக போட்டுக்குங்க. மறக்காமல் லைக்கு கொடுங்க. சரிங்களா, நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா தான் இன்னும் நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோ காட்டும், இல்லைன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ காட்டாது. சரிங்களா, அதனால் நீங்கள் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 68, 86, 88, 19, 91, 90, 09, 10, 01, 63, 36, 32, 23, 62, 26, 22, 24, 42, 75, 57, 59, 95, 79, 97, 18, 81, 87, 78, 17, 71. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசி உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுங்க. சில பேர் கம்மியாக வேணும்னு கேட்குறது கமெண்ட் பண்ணுறீங்க. கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு தான் நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதில் உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கோடு போட்டதில் வருதுன்னா அதை எடுத்துக்கோங்க, கோடு போடாததில் வருதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லா கெஸ்ஸிங்குமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்குங்க. சரிங்களா, அதனால் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் பிரித்து கொடுத்துருக்கேன், கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோணுது, இந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போடுறதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். ஓகேங்களா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால தான் நான் அந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்து பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் நான் 2 இதாக கோடு போட்டது தனியாகவும் கோடு போடாதது தனியாகவும் காமிச்சிருக்கேன். சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. எனக்கு வந்த கேஸிங்கை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். அதே மாதிரி 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 688, 190, 632, 224, 759, 187. இதுதான் எனக்கு வந்து 3 டிஜிட்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா, கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதான் 3 இதாக பிரிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு 3,
கோடு போட்டதில் 3, கோடு போடாததில் 3. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா தான் மற்ற நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து காட்டும். ஓகேங்களா? இல்லைன்னா இதோடையே முடிஞ்சு போயிடும். பார்த்துங்க. நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வெற்றி பெற போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.